கற்க கசர இஸ்லாம் எபிசோட் 23. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பற்றி நான் கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்க ஹைரா. பாப்பா, இன்னைக்கு நான் குரானோட தமிழ் அர்த்தத்தை படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோனில் ஒரு கிராத்தை கேட்டேன். எனக்கு எல்லா அரபி வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியலனாலும் அந்த சத்தத்தை கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு கணம், ஒரு நிம்மதி தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா. இந்த வேதம் இந்த உலகம் முழுமைக்கும் ஆனதுன்னு சொல்கிறோம். சிங்கப்பூரில் இருக்கிற எனக்கும் ஜப்பானில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் இதுதான் வழிகாட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இது ஏன் அரபி மொழியில் மட்டும் இருக்குது? சில சமயம் அது ஓதவே கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சின்ன தயக்கம் வருது. ஏன் அல்லாஹ் எல்லா மொழியிலையும் இதை அனுப்பலை? இல்லைனா நமக்கு தெரிஞ்ச மொழியில் அனுப்பியிருக்கலாமே. அரபி மற்ற மொழிகளை விட ரொம்ப ஸ்பெஷலான மொழியா பாப்பா? வலைக்கும் சலாம் ஹைரா. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரபு மொழி தான் உலகத்திலே ரொம்ப பெருசுன்னோ இல்லை மற்ற மொழி எல்லாம் தரம் குறைஞ்சதுன்னோ இஸ்லாம் சொல்லலை. சொல்லப்போனால் நாம் பேசுகிற இந்த வெவ்வேறு மொழிகள் எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தான் சொல்லிட்டு குரான் சொல்லுது. ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நம்ம சிங்கப்பூர் தேசிய கீதத்தை எடுத்துக்கோ. மாஜிலா சிங்கப்பூரா, அது மலாய் மொழியில் இருக்குது. இங்கே நாம் 4 மொழிகளை மெயினாக பேசுகிறோம். ஒன்று சைனீஸில் பேசுகிறாங்க, மல்லேயில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு பாட்டை தானே பாடுறோம். அது எதுக்காக? நாம் எல்லாரும் வெவ்வேறு ஆளாக இருந்தாலும் நாம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த ஒற்றுமைக்காக அந்த ஒரே மொழியில் நாம் பாடுறதை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஓ! அப்போ அரபி மொழிங்கிறது ஒரு ஒற்றுமைக்கான புள்ளின்னு சொல்றீங்களா? கரெக்டு. உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு முஸ்லீமும் இன்னொரு நாட்டுக்கு போய் தொழுகையில் நிற்கிறப்ப அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அந்த இடமே அவனுக்கு சொந்தமான இடமா தெரியும். இந்த மார்க்கம் பல பிரிவுகளாக சிதறிடாமல் இருக்கிறதுக்கும் அந்த தேசிய கீதம் மாதிரி எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கும் அல்லாஹ் ஒரு மொழியை தேர்வு செஞ்சான். ஆனால் இது ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்ல. அதனால தான் அந்த ஒரு மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே? அவரோட பின்னணி என்ன பாப்பா? ஏதோ ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தாரா அவரு? இல்லைம்மா, அவரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்சது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அப்பாவை இழந்துட்டார். 6 வயசில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஒரு அனாதையாக வளர்ந்தார். ஆடு மேய்ச்சார். அப்புறம் ஒரு வியாபாரியாக இருந்தார். அவர் மேலே இருந்த நம்பிக்கையால் மக்கள் அவரை அல் அமீன், உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் அவருக்கு 40 வயசானப்ப அந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளைலாம் பார்த்து அவர் ரொம்ப மனசு வெதும்பி போயிருந்தார். பெண் குழந்தைங்களை உயிரோட புதைக்கிறத பார்க்குறதா இருக்கட்டும், ஜாதி வெறி, குடி, சூதுன்னு சொல்லிட்டு மனுஷங்க மிருகங்களாக வாழ்கிறத பார்த்து ரொம்ப மனசு தாங்காமல் அவர் ஹிரா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு குகைக்கு, மக்காவுக்கு பக்கத்தில் அந்த குகை இருக்குது, அங்கே போயிட்டு தனிமையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தியான நிலையில் இதுக்குன்னா என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில் ஆழ்ந்து இருந்துட்டாங்க. இது பல நாட்கள் அந்த ஹிரா குகையில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த இருட்டு குகையில அவர் என்ன தேடினாரு பாப்பா? இந்த சமுதாயத்தை திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடினார் ஹைரா. அந்த சமுதாயத்தோட இருட்டில் ஒரு தீர்வு வேணுங்கிட்டு அல்லாஹ் கிட்ட மௌனமாக துவா செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் முன்னாடி தோன்றினாங்க. அவர்கள் முன்னாடி தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருக்க அணைச்சி கட்டி பிடிச்சி இக்ரா, ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சொன்னாங்க. இதே மாதிரி 3 தடவை அவர் ஓதுவீராகன்னு சொல்கிறதும், எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்கிறதும் சொன்னதுக்கப்புறம்
அல்லாஹுடைய அந்த முதல் 5 வசனங்கள் குரானில் இருக்கக்கூடிய அந்த முதல் 5 வசனங்கள் வந்து இறக்கப்பட்டுச்சு. அதுதான் சூரா அல் அலக்ல அத்தியாயம் 96ல் இருக்கக்கூடிய முதல் 5 வசனங்கள். அது என்னன்னாக்கா, இக்குரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்குரா வரப்புக்கல் அக்குரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அவன் மனிதனை ஒரு கட்டிலிருந்து படைத்தான். ஓதுவீராக, உமது இறைவன் மாபெரும் கொடையாளி. அவன் பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான். இதை கேட்கும்போதே ஒரு சிலிர்ப்பு வருது பாப்பா. ஆனால் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு படிச்சிருக்கேனே. ஆமாம் ஹைரா. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்ததில்ல. இது முதல் முறையாக வந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி தோன்றி குரானை கற்றுக் கொடுத்த அந்த சம்பவம். அதனால அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பயந்து போயிட்டாங்க. அந்த நடுக்கத்தோடையே வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. அவங்க மனைவி கதிஜா அவங்கக்கிட்ட என்னை போத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே வந்து சொன்னாங்க. அப்போது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஆறுதல் தான் வந்து உலகத்திலேயே ஒரு பெண்ணால் சொல்லப்பட்ட மிகச்சிறந்த ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நடுங்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏன்னா நீங்கள் ஏழைங்களுக்கு உதவுறீங்க, உண்மையை பேசுகிறீங்க, உறவினர்களை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஒரு வேதம் வர்றதுக்கு முன்னாடியே, அந்த மெசேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நல்ல மனிதரோட நல்ல பண்புகளை வந்து அவங்க கண்டுக்கிட்டு இந்த உலகத்துக்கும் அறிய வச்சாங்க. பாப்பா, இதை கேட்கும்போது குர்ஆன் ஏதோ மேலே இருந்து விழுந்த புக்கு மாதிரி தெரியல. உண்மையை தேடின ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பிடிமானம் மாதிரி தெரியுது. சரியா சொன்ன ஹைரா. குர்ஆன் அரபி மொழியில் வந்தது நம்ம எல்லாரையும் இணைக்கத்தான். ஆனால் அது மனிதருடைய இதயத்தில் இறங்குனது நம்ம எல்லாருடைய இதயத்தையும் தொடத்தான். இனிமே நான் குர்ஆனை ஓதும்போது அந்த ஹிரா குகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நடுக்கத்தையும் நினச்சி பார்ப்பேன் பாப்பா. அந்த உணர்வோட ஓதும்போது தான் அது உன்னுடைய இதயத்தோட பேசும். இது ஹைரா. இஸ்லாத்தை கற்றுக்கிற என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.